இந்த வீடியோ மிக 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 முக்கியமானது ஒரு வீடியோ. காரணம், இந்த சீமான் அப்படிங்கிற ஒரு ஆள் சுத்திட்டு இருக்காரு பாருங்க. அவருடைய சீழ்படிந்த சிந்தனைகளை, அவருடைய மோசமான பின்புலத்தை, அவருடைய என்ன சொல்றது வக்கிரமான புத்திய அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு வீடியோ இந்த வீடியோ. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு காரணம் இருக்கு. சீமான் அப்படி ஒரு பேச்ச பேசியிருக்கிறாரு. சீமான நாம என்னைக்கு நாமளா போய் விமர்சிக்கிறது இல்ல. அவரா வாண்டடா வந்து வண்டியில ஏறுவாரு. இன்னைக்கு அப்படி வாண்டடா வந்து வண்டியில ஏறிக்கிறாரு. எவ்வளவு கேவலமான ஒரு மனிதர் சீமான் அப்படிங்கிறத இந்த வீடியோவின் முடிவுல உங்களுக்கு புரியும். வீடியோவிற்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, நியாயமா தமிழ்நாடு மக்கள் அவ்வளவு பேரும் கொந்தளிக்கணும். கொந்தளித்து எழுந்து சீமான உங்க பகுதிக்குள்ளேயே வரவிடாம ஜனநாயக ரீதியில விரட்டி விரட்டி வெளுக்கணும். நீங்க எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க எல்லாரையும் கொச்சைப்படுத்தி இருக்கிறார் சீமா. உங்க எல்லாரையும் ஒவ்வொருவரையும் கொச்சைப்படுத்தி இருக்கிறார். எப்படின்னு தெரியுமா? சார், இப்ப நீங்க வந்து பாக்குற நீங்க தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நீங்க இப்ப நூலகத்துக்கு போறீங்க. என்ன சார் பண்ணுவீங்க? ஒரு புத்தகத்தை எடுப்பீங்க, வாசிப்பீங்க, அல்லது நீங்க உறுப்பினரா இருந்தா புத்தகத்தை கையெழுத்து போட்டு எடுத்து வீட்டுக்கு வருவீங்க. சரி. ஒரு போர்க்களத்துக்கு போறீங்க. என்ன சார் பண்ணுவீங்க? சண்டை போடுவோம். இப்ப நீங்க மிலிட்டரி பர்சன்ஸ் யாரா இருந்தீங்கன்னா, ராணுவ வீரர்கள் யாரா இருந்தீங்கன்னா, போர்க்களத்துல நீங்க சண்டைன்னு வந்தா சண்டை போடுவீங்க. கோயிலுக்கு போனா சாமி கும்பிடுவோம். அங்கங்க ஒவ்வொரு வேலை இருக்கு சார். சீமானுக்கு மட்டும் புத்தி எப்பவுமே எப்படி தெரியுமா? போர்க்களத்துக்கு போனா நல்லா வலிச்சு வலிச்சு நக்கணும், திங்கணும். ஆமா. எங்க ஈழத்துல போய் தின்னுட்டு வந்தாரு. போர்க்களத்துல போர் உச்சத்துல இருக்கும்போது இவர் உச்சத்துல இருந்தார். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும், விட்டுருங்க. தின்னுட்டு வந்தாரு. அப்புறம் நூலகத்துக்கு போனா என்ன சார் செய்வாங்க? எல்லாரும் படிப்பாங்க. இவர் என்னமா சொல்றாரு? பல 100 கோடி ரூபாய் மதிப்புல பிரம்மாண்டமான ஒரு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை மதுரையில் ஆட்சிக்கு வந்த ஒரு சில ஆண்டுகளில் கட்டி முடித்தது இந்த அரசு. பாராட்ட மனசே வராது. இந்த ஆள், நான் திருப்பி சொல்றேன், RSS அடியால், RSS கைக்கூலின்னு ஏன் சொல்றேன்னா, ஒரு நூலகத்தை கட்டினா நம்ம எல்லாம் பாராட்டும். ஓகேங்க. திமுக அரசு ஒரு நூலகம் கட்டி இருக்குது, பாராட்டுறோம். அப்படித்தானே சொல்லணும். இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த நூலகத்துல யாரும் போய் புத்தகம் படிக்கலையா? அந்த நூலகத்துல போய் எல்லாரும் என்ன செய்யறாங்களான்னா, லவ் பண்றாங்களா? ஆமா. இவர் தான் தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்தாரு. நான் கேக்குறேன், நூலகத்துல எவனா போய் லவ் பண்ணுவானடா? நீ பண்ணுவ. உனக்கு அந்த புத்தி எந்நேரமும் திங்கிறது அல்லது சல்லாபம் செய்வது, இது புத்தியா இருக்கும். நூலகத்துல போய் எவன் அதை பண்ணிக்கிட்டு இருப்பான்? நான் என்ன கேக்குறேன், ரொம்ப பிராக்டிகலா நான் பேசுறேன். நான் ஏன் இவ்வளவு கோவப்படுறேங்கிறதுக்கு காரணம் இருக்கு. நான் ஒண்ணு பண்றேன். நீங்க சீமான் பேசுற வீடியோ முதல்ல பாத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு என் கோபத்துக்கு நியாயம் புரியும். எப்பா, நீ அந்த சீமான் பேசுற வீடியோ முதல்ல காட்டியிருப்பா, அப்புறம் நான் பேசுறேன். மதுரையில் இருக்க ஐயா கருணாநிதி பேரில் இருக்கிற நூலகத்துக்கு போகும். எத்தனை பேர் உட்கார்ந்து படிக்கிறாங்கன்னு பாருங்க. காதல் இணையர்கள் உட்கார்ந்து பேசுறப்ப அது பொழுதுபோக்கு பூங்காவா அது அது இடமா, பாதுகாப்பான இடமா அது மாறி. பாத்துட்டீங்களா சார்? மனசாட்சிப்படி சொல்லுங்க சார். ஒரு ஹைடெக்கான ஒரு லைப்ரரி சார். அதுல எவ்வளவு சிசிடிவி கேமராஸ் இருக்கும்? சுத்தி சிசிடிவி கேமரா. நான் கேக்குறேன், சீமான், நீங்க சிசிடிவி கேமராவை சுத்தி வச்சுக்கிட்டு நீங்க லவ் பண்ணுவீங்களா? நீங்க லவ் பண்ணி இருக்கிற காலத்துல சுத்தி கேமரா வச்சுதான் லவ் பண்ணுவீங்களா? அது என்ன படப்பிடிப்பா? ஒருத்தன் ஒரு வாதத்துக்கு வச்சுப்பான். யாரோ ஒரு இளைஞன் அங்க போற ஒரு பொண்ணை லவ் பண்றானே வச்சுப்பான். சுத்தி சிசிடிவி கேமரா வச்சுட்டு தான் லவ் பண்ணுவானா? சரி, நூலகத்துல எவனாவது பேசுவானா? முதல்ல நூலகம் போயிருக்கியா? முன்ன பின்ன நூலகத்துக்கு போயிருக்கியா நீ? நூலகம் எப்படி இருக்கும் சொல்லு? எப்படி இருக்கும் சொல்லு? நூலகம் எப்படி இருக்கும் சொல்லு? போனா தானே. நம்ம ஒரே திங்கிறது, தூங்குறது, சல்லாபம் செய்வது. நூலகத்துக்கு போனாலாம் தெரியும். நூலகம் முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியும். நூலகத்துல சைலன்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. ஆமா. யாரும் அங்க உட்காந்து பேசலாம் மாட்டான். அவன் உட்கார்ந்து எடுத்து படிப்பான். புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு இருப்பான். குறிப்புகள் எடுப்பாங்க. அப்ப இது எவ்வளவு வக்கர புத்தி தெரியுமா? என்ன புத்தி தெரியுமா? திமுக என்ன சாதனைகளை செய்தாலும் நான் அதை நிராகரிப்பேன். நான் இதைத்தான் முதலே சொன்னேன். சீமான் அடிக்கடி மேடையில கேட்டார். இப்ப நான் அதை பேச ஆரம்பிச்ச அப்புறம் அதை விட்டார். திமுக ஒரு அணைக்கட்டாவது கட்டியது உண்டா அப்படின்னு கேட்டார். 42 அணைக்கட்டுகள் கட்டியிருக்குன்னு. எங்க கட்டி இருக்குன்னா, கெட்டி இருக்குடா. திருநெல்வேலி மாவட்டத்திலுமே நம்பியாறு, கொடுமுடியாறு, கோதையாறு, வடக்கு பச்சையாறு, பொய்கையாறு, கொடுமுடியாறு, ஒண்ணு எத்தனை எத்தனை 100 கனஅடி தண்ணீர் வந்து தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுதுன்னு தெரியுமா உனக்கு? 42 அணைக்கட்டுகள். அதை சொன்ன உடனே இப்ப எப்படி மாத்திட்டா தெரியுமா? தம்பி, அது அது வந்து அணையே கெட்டக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. சூழலியலாளர்கள் அணையே கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்களாம். ஏன்னா திமுக அணை கட்டிச்சுன்னு சொன்னோன்னா அணையே கட்டக்கூடாது. திமுக படிக்க வைத்ததா? எப்பா, லைப்ரரி கட்டிருக்காங்க. இவ்வளவு பெரிய லைப்ரரி, அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில. எத்தனை பேர் அதுல படிச்சு அரசு வேலைக்கு போயிருக்கிறார்கள் தெரியுமா? ஒரே ஆண்டுல, ஒரு சில ஆண்டுல, எங்க மதுரையில ஆட்சிக்கு வந்து ஒரு சில ஆண்டுகளில் பிரம்மாண்டமான நூலகம். நூலகம் கட்டா அப்படின்னா அப்ப புத்தி என்ன தெரியுமா? நீ திமுக என்ன செஞ்சாலும் நான் ஏத்துக்க மாட்டேங்கிற வக்கர புத்தி தானே இது.
வக்கர புத்தியா இல்லையா? தயவுசெய்து சொல்லுங்க. இது அங்கே போய் அந்த நூலகத்துல வாசிப்பவர்களை கொச்சைப்படுத்துவதா இல்லையா? நான் இப்படி கேட்கிறேன். யாழ் பல்கலைக்கழகம் பெருமையா பேசுறீங்களே, இதே சீமான் என்ன செய்வாரு? ஈழத்தில் இருக்கக்கூடிய யாழ் பல்கலைக்கழகத்தை பெருமையா பேசுவார். எஸ், அது ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டியது. ஏன்? ஏன்னா அவ்வளவு பெரிய நூலகம் இல்லையா? யாழ் பல்கலைக்கழக நூலகம் என்பது, யாழ் பல்கலைக்கழகம் யாழ்ல இருக்கும் அந்த நூலகம் வந்து மிகப்பெரிய நூலகம். நான் கேட்கிறேன், அந்த நூலகத்தை வந்து எரிச்சு சாம்பலாக்குனாங்க. கதறணும், கத்துனோம். அன்னைக்கு சொல்ல வேண்டியதுதானே? எரிச்சிட்டு போறாங்க. இலங்கையில யாழ்ப்பாணத்துல மிகப்பெரிய நூலகத்தை எரிச்சிட்டு போறாங்க. அது என்ன அங்க போய் படிக்க வச்சா லவ்ஸ் பண்ணா லவ்ஸ் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே சீமான் அன்னைக்கு? அது ஏன் வாய் வரல? ஏன்னா ஈழத்தமிழர்கள் காசு கொடுக்க மாட்டாங்க. அப்ப நான் இப்படி கேட்கிறேன், ஈழத்தமிழர்கள் நூலகத்துல போய் படிப்பாங்க, தமிழ்நாட்டு தமிழர் எவனும் படிக்க மாட்டான். அப்படித்தானே சீமான்? அப்படித்தானே சொல்ல வர? அப்ப ஈழத்தமிழர்கள் நூலகத்துல போய் படிப்பாங்க, தமிழ்நாட்டு தமிழர்கள் ஒருத்தரும் படிக்க மாட்டான்னு சொல்ல வரியா? அப்ப தமிழ்நாட்டு தமிழர்களை கொச்சப்படுத்துறியா? நீ கட்சி நடத்துறது இங்கயா யாழ்ப்பாணத்திலயா? இது என்ன புத்தி? தமிழ்நாட்டு தமிழர்களை ஏன் தொடர்ந்து கொச்சப்படுத்துற? இது என்ன கேவலமான சிந்தனை, வக்கர புத்தி? நான் என்ன சொல்றேன், அந்த கலைஞர் நூற்றாண்டு அவ்வளவு ஒரு உயர்தர நூலகம், அது ஹைடெக்கான நூலகம். அந்த நூலகத்தில் படித்து அரசு வேலைக்கு போனவங்க எத்தனை பேர் தெரியுமா? பேட்டி கொடுத்திருக்காங்க. அத்தனை ஊடகத்திலும் வந்து போய் பாரு. ஒரு மாற்றுத்திறனாளி, பார்வை மாற்றுத்திறனாளி, அந்த செய்தி அதுல காட்டுங்கப்பா. ஸ்ரீகாந்த் பிரெய்லி லெட்டர்ஸ் நூலகத்துல வெறும் கண் பார்வை இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல சீமான், பார்வை மாற்றுத்திறனாளி, கண்ணு தெரியாத அந்த மாற்றுத்திறனாளி சகோதரர் பிரெய்லி லெட்டர்ஸ்ல அதுக்குன்னு தனியா வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், போய் ஒரு நாள் அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு தான் வாயேன். தின்னுட்டு வீட்லயே தூங்கினா என்ன அர்த்தம்? ஒருத்தரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. கலைஞர் பேருக்குனால எல்லாம் போக கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. போங்க, போய் பார்த்துட்டு வாங்க. பிரெய்லி லெட்டர்ஸ் மூலமாகவே அந்த எழுத்துக்களை படித்து அவர் ஒரு வங்கியில இன்னைக்கு ஒரு உதவி மேலாளர் அப்படிங்கிற பொறுப்புல இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு ஏதாவது? சென்னையில இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் அகாடமி வச்சிருக்குது இந்த தமிழ்நாடு அரசு. தெரியுமா? அது என்னைக்காவது உங்களுக்கு தெரியுமா? விர்ச்சுவல் அகாடமியில என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அனைத்து தமிழ் நூல்களையும் கேட்டுக்க, நல்லா காது கொடு. தமிழ் நூல்கள் அனைத்தும் டிஜிட்டலைஸ் ஆக்கப்பட்டிருக்கிறது. தேடி தேடி ஓலைச்சுவடிகள், கல்வெட்டையும் ஓலைச்சுவடையும் இந்த அரசு காப்பாற்றி டிஜிட்டலைஸ் பண்ணி வைத்திருக்கிறது. சும்மா எப்ப என்ன திராவிடம் தமிழனுக்கு என்ன? இந்த அரசு தான் ஐயா கீழடிய உங்க சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி மூடி மண் போட்டு மூடும் போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த மாதிரி வேடிக்கை பார்க்காம கீழடியை மீண்டும் அகலாய்வு செய்து அருங்காட்சியகம் அமைத்து தந்தது இந்த அரசு. என்ன எப்பா பாரு, ஊரை எத்தனை நாளைக்கு ஏமாத்திட்டு இருப்பீங்க சீமான்? நீங்க உண்டு கொளுத்து திரிவதற்கு ஏமாத்திக்கிட்டே இருப்பீங்களா? இரும்பின் காலம் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கியது. ஆரியத்திற்கு சம்மட்டி அடி கொடுத்தது இந்த அரசு. பொருணை நதி நாகரிகம் அதை உலகிற்கே உறக்க சொல்வதற்கு நெல்லையில ஒரு அருங்காட்சியகம். பூம்புகாரை தூக்கி நிறுத்தியவர் கலைஞர். ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அதை அப்படியே போட்டுருவாங்க. அதை ஒன்னும் கேட்காத, வாயில புண்ணு வந்துடும் போனது, பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிக்க. இப்ப திருப்பி இந்த அரசு வந்து பூம்புகாரை தட்டி எடுக்குது. எனக்கு ஆத்திரம், கோபம் வருதுங்க. என்ன செஞ்சாலும் ஒரு குறை சொன்னா அப்ப என்னங்க? அரசின் மீது குற்றச்சாட்டுங்க, குறை சொல்லுங்க, வேண்டாம்னு சொல்ல, விமர்சனத்தை வைங்க, போதாமைகள் இருக்கு, நிறைகுறைகள் இருக்கு, அதெல்லாம் சுட்டி காட்டுங்க. நூலகத்தை போய் இப்படி பண்ண. கிண்டியில அந்த பன்னோக்கு மருத்துவமனை ஒரு நாள் அந்த வழியா போகும்போது ஊர்ல இருந்து அந்த நண்பரை அழைச்சிட்டு போயிருந்தேன். யூஎஸ்ல இருந்து ஒரு நண்பர் வந்திருந்தா, அரண்டார் அந்த ஹாஸ்பிட்டல போ, அந்த ஹாஸ்பிட்டல போய் பார்த்துட்டு வா. என்னங்க இது ஹாஸ்பிட்டலா? என்னங்க ஸ்டார் ஹோட்டலாங்க? என்னங்க இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலாங்க? எத்தனை ஆண்டுகளில் கட்டியதுனாரு? ஆட்சிக்கு வந்து ஒரு சில ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்ட மாபெரும் மருத்துவமனை. ஏதாவது தெரியுமா? கோபம் அவ்வளவு வருது. இதுதான் இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திருநெல்வேலியில ஊசியவோ இந்த இதோ கத்திரிக்கோளையோ முழுங்கிட்டான் ஒரு பையன், ஒரு சின்ன குழந்தை. சில மணி நேரங்களில் அறுவை சிகிச்சை எங்க? அரசு மருத்துவமனையில. இந்த பையனை காப்பாற்றி உயிரோட பெற்றோரிடம் ஒப்படைத்தார்கள். போதாமைகளை சுட்டி காட்டுவது என்பது வேறு, பழி வாரி தூற்றுவது என்பது வேறு. எந்த ஊர்ல இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலையும் இவ்வளவு பெரிய நூலகமும் கட்டி திறக்கிறாங்க? நியோ டைடல் பார்க்னு ஒரு இந்த அரசு ஊருக்கு ஊர் திறந்திருக்கு. சீமான் தெரியுமா உங்களுக்கு? என்னன்னா தெரியுமா? நியோ டைடல் பார்க். எனக்கு இந்த இளைஞர்கள் மீது ஒரு வருத்தம் இருக்குங்க, உண்மையிலே வருத்தம் இருக்கு. எவ்வளவு செஞ்சு இவ்வளவு பண்ணி என்ன செய்யல? உண்மையிலே சொல்லுங்க, உலக நாடுகளுக்கு ஒப்பா இருக்குதா இல்லையா? அந்த கத்திப்பாறை பிரிட்ஜ் ஒண்ணு போ, இன்னைக்கு எப்படி அந்த இடத்துல எவ்வளவு மோசமான டிராபிக் இருந்துச்சு. நான் 98 99 காலத்திலேயே சென்னையில வேலைக்கு வந்தவன்.
நடுவுல இந்த நேருமாமா நிப்பாரு புறா வச்சுக்கிட்டு, இந்த பக்கம் போரூர்ல இருந்து வர வண்டி, அந்த பக்கம் வர வண்டி, அந்த பக்கம் டிராபிக் பிக்கும். கலைஞர் அவ்வளவு அற்புதமா அங்க ஒரு கத்திப்பாரால அவ்வளவு அழகா ஒரு பிரிட்ஜி, அதுக்கு மேல மெட்ரோ, இப்ப அதுக்கும் மேல மெட்ரோ போகுது. மதுராய் பறக்கும் சாலை இப்ப புதுப்பிக்கிறாங்க. ஈரடுக்கு பாதையா மேலையும் கீழையுமா, மேல ஒன்வே கீழே ஒன்வே, இந்த பக்கம் அங்க இருந்து அங்க போகணும் அல்லது அந்த பக்கம் அங்கே இருந்து இங்க வரணும். அந்த மாதிரி துறைமுகம் வரைக்கும் நீங்க போற்றி புகழ்ந்து பாடிய துதி பாடிய ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோம்னா அப்படியே நிப்பாட்டி விட்டாங்க. தூண் மட்டும் நிக்குது, வயிறு எரியுது, மக்களுடைய வரிப்பணம் கேட்கறதுக்கு உப்பு இல்ல அந்த நாட்டுல. கோபம் இருக்கு. ஒரு அரசு மிகச்சிறப்பான திட்டங்களை போட்டு பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா எதுக்கு 1000 ரூபாய், அப்புறம் இவர் பிச்சை எடுப்பாரு திறன் நிதி, அது அப்ப மட்டும் பணிவா வந்துரும் அண்ணன். அந்த அடி கை உறவுகளே உறவுகளே திறன் நிதி தாருங்கள் உறவுகளே உறவுகளே. வெக்கமா இல்ல உனக்கு சீமா? திறன் நிதி கேட்கும் போது மட்டும் வேற வாய்ஸ், ஹஸ்கி வாய்ஸுக்கு போறேன்னு. நீ 1000 ரூபாய் கேட்கிறிய, அந்த பிள்ளைங்களுக்கு அந்த 1000 ரூபாய் போய் அந்த பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க படிச்சு மேல வருது? அதான் கேட்க மாட்டோம். என்ன திட்டத்தை கொண்டு போய் கொடுங்களேன், அதுல ஒரு குறை. இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்த செய்தி இது நியாயமா எதை பேசியிருக்கணும், எல்லாரும் இதை பேசியிருக்கணும். இன்னைக்கு ஒன்றிய அரசு, நம்ம சொல்லல, ஒன்றிய அரசு கொடுத்த ரிப்போர்ட், ஒன்றிய அரசினுடைய திட்ட அமலாக்கத்துறை சொல்றாங்க என்ன தெரியுமா? வளர்ச்சியில் தமிழ்நாடு இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை, இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் மாநிலமாக புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. 2024-25 ஆண்டில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் 9.69 விழுக்காட்டை பெற்று புதிய உச்சத்தை தமிழ்நாடு தொட்டிருக்கிறது. உச்சம்னா சீமா நீங்க நினைக்கிற அந்த உச்சம் இல்ல, உச்சம்னா இது பொருளாதாரத்துல உச்சம். ஆமா, இது 2023-24 ஆண்டு 15,71,368 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது. இன்னைக்கு 17,23,698 கோடி. மிகப்பெரிய வளர்ச்சி. சொல்றது யாரு? ஒன்றிய அரசு. ஏன் சும்மா சும்மா பேப்பர் எழுதி போட முடியாது, எல்லா ரிப்போர்ட் இருக்கும். இவ்வளவுக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கான அத்தனை நிதிகளையும் தர மறுத்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. தமிழ்நாட்டை இவ்வளவு பெரிய அளவு வஞ்சித்த பிறகும் தமிழ்நாடு இன்னைக்கு எல்லா துறைகளிலும் முன்னால் வந்து நிற்கிறது அப்படின்னு சொன்னா, இதை பத்தி கேட்க மாட்டேன். வகுவாரிய சட்டத்திருத்த மசோதா பத்தி பேச மாட்டேன். போங்களேன், அதை எடுத்து ஒரு வழக்கு போடுங்களேன். எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் ஒரு வழக்கு போடுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். விசிகா சார்பில் திமுக வழக்கு போட போகுது, காங்கிரஸ் வழக்கு போடுது. ஒரு வழக்கு போடுங்களேன். அதெல்லாம் கிடையாது. எதையாவது சர்ச்சையாக்கணும், எதையாவது பேசணும், வாய்க்கு வந்ததை உளரணும். கோபம் ஆத்திரம் அவ்வளவு வருது. நல்ல திட்டங்களை பழித்தும் இழித்தும் சொல்லுகின்ற பொழுது வரக்கூடிய கோபம். காலை உணவு திட்டத்தால இன்னைக்கு கனடா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறான். ஆப்பிரிக்க நாடு சில நாடுகள் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. எதை? காலை உணவு திட்டத்தை. எத்தனை கிராமப்புற குழந்தைகள் இன்றைக்கு இந்த காலை உணவு திட்டத்தால் இடைநிற்றல் நின்றிருக்கிறது தெரியுமா? உயர்வுக்கு படின்னு ஒரு திட்டம். 10th 12th முடிச்சுட்டு அடுத்த கிளாஸுக்கு போகாத ஸ்டூடெண்ட்ஸை வீடு தேடி போகணும் மாவட்ட ஆட்சியர். பள்ளிக்கல்வித்துறை அப்படி ஒரு திட்டத்தை வச்சிருக்கு. போய் கூட்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. தெரியுமா அப்படி ஒரு திட்டம்? எல்லாம் எதை செஞ்சாலும் அது உண்மையிலேங்க இவங்களுக்கு அப்ப இவங்களுக்கு வர்ற காசுக்கு அல்ற கூட்டம் தான், கூலிக்கு மாறடிக்கிற கூட்டம் தானே இது. சொன்ன அசைன்மெண்ட் மேலே இருந்து அரசு சொல்லியிருக்கு, ஏய் நல்லது செய்யறாருப்பா, மக்கள் ஏதாவது நம்பிட போறான், மக்கள் நல்லது செய்யறாங்க, அப்புறம் மக்கள் அவ்வளவுதான், மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்கன்னா திருப்பி சிக்கலு, அதனால மக்கள் நம்ப கூடாது, எப்படியா இணைஞ்சணும், கெடுத்து விட்டுறாத போய் இல்லாத முள்ளாதையும் சொல்லு. தயவுசெய்து சீமான், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, மன்னிக்கணும், நான் ஏதாவது கோவத்துல வார்த்தை விட்டுருந்தா. வயசுல பெரியவர் நீங்க, கோவம் ஆத்தரும், கொஞ்சம் டீசன்ட் பொலிட்டிஷனா இருங்க. தயவுசெய்து கொஞ்சம் டீசெண்டா பாலிடிக்ஸ் பண்ணுங்க, கொஞ்சம் டீசெண்டா பாலிடிக்ஸ் பண்ணுங்க. நான் திருப்பி சொல்றேன், திமுகவினுடைய குறைகளை சுட்டி காட்டுங்கள். நான் சொல்றேன், எதிர்கட்சியா நீங்க அதை செய்ய வேண்டிய உங்க கடமை. எனக்கு விருப்பம் இல்லாம தான் நான் பேசுறேன். முந்தா நாள் கூட சன் நியூஸ்ல மரியாதைக்குரிய அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பேசுகின்ற பொழுது, சீமானை விட அண்ணாமலை வளர்ந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது நான் அப்படி டேட்டா இல்லைன்னு தான் சொன்னேன். எனக்கு உங்களுடைய அரசியலில் ஒரு விழுக்காடு கூட உடன்பாடு கிடையாது, அது வேறு. ஆனால் நீங்கள் தனித்து நின்று பெற்ற வாக்குகளை நான் விருப்பம் இல்லாம பதிவு பண்ணேன். அப்ப எனக்கு நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, எனக்கு உங்கள் மீது தனிப்பட்ட வன்மம், நீங்க பண்ற மாதிரி திமுகவையோ திராவிட இயக்கத்தையோ பெரியாரையோ வன்மத்தோட கரிச்சு கொட்டுற மாதிரி, அல்லது நீங்க RSSக்கு ஏஜெண்டா இருந்து பண்ற மாதிரி எனக்கு அப்படிலாம் எனக்கு அவசியம் இல்லை, நான் பண்ணவும் மாட்டேன். நான் எது டேட்டாவோ இது நியாயமோ அதை பேசுறேன். அந்த இடத்திலிருந்து சொல்லுகிறேன், மதுரை நூலகம் அவ்வளவு அருமையான ஒரு திட்டம், பலருக்கும் பயன்படக்கூடிய திட்டம்.
அண்ணா நூற்றாண்டு நூலகம். நான் என்ன கேக்குறேன்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை சேட்டு வீட்டுக்கு வாடகைக்கு விட்டாங்க அந்த அம்மா, ஜெயலலிதா அம்மா. அப்ப உங்களுக்கு அந்த கோவம் வரல இல்ல? அப்பதானே நியாயமா வந்திருக்கணும். அப்ப அது வரல. இப்ப இந்த அரசு பண்ணும்போது வருதுன்னா இது வன்மத்தின் வெளிப்பாடு. இவ்வளவு வன்மம் உடம்புக்கு ஆகாது. மக்கள் உங்களை புரிந்து கொள்ள தொடங்கி விட்டார்கள். மக்கள் உங்களை ஒதுக்கி புறந்தள்ள தொடங்கி விட்டார்கள். இன்னைக்கு டேட் இந்த வீடியோ பத்திரமா எடுத்து வச்சுங்க சீமான். நீங்க வரக்கூடிய தேர்தல்ல நீங்க கடந்த தேர்தல்களில் வாங்கிய வாக்கு சதவீதத்தை உங்களால் எட்டி பிடிக்கவே முடியாது என்பதை நான் உறுதியிட்டு சொல்கிறேன். எஸ், அதை சொல்லியே நான் விடைபெறுகின்றேன், நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.